வச்சுக்கிட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கறி வடகம், வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி வச்சுட்டு சுண்டை வற்ற மணத்தக்காளி வத்தல். அடுத்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம் பூண்டு தட்டி வச்சதை போட்டுட்டு கறி வடகம், கருவேப்பிலை, இந்த சுண்டை வத்தலையும் மணத்தக்காளி வத்தலும் போட்டு கூடவே வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். அடுத்ததாக தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டு அதெல்லாமே நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான்.